கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலம் 14வது நாளிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நீதியை நாட நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த புனிதமான 14ஆம் நாளில் முதல் 2 வாரங்களை நிறைவு செய்ய நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் மனமாற்றம், அன்பு, கருணை ஆகியவற்றை குறித்து நாம் தியானித்தோம். இன்று நம்முடைய தவ முயற்சிகள் வெளிவேடமான ஹிப்போக்ரசி இல்லாமல் உண்மையான நீதியாக authentic justice அமைய வேண்டும் என்று அழைக்கிறது. இந்த இறை வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி, மத்தேயு நற்செய்தி தவக்காலத்தின் நோக்கத்தையும் தன்மையும் மற்றும் அதனுடைய அதிகார பணிவும் ஆகிய குறித்து நமக்கு தியானிக்க அழைப்பு விடுக்கிறது. சடங்குகளை விட்டு நீதியை கடைபிடிக்க வேண்டும். பாவத்தை கழுவி செயலில் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இறைவாக்கின ஏசாயா மூலமாக ஆண்டவர் எருசலேம் மக்கள் மீது குற்றம் சாட்டுகிறார். அவர்களை சோதோம் குமாரா மக்கள் என்று ஒப்பிட்டு அவர்களை வழிபாட்டு சடங்குகளை கடுமையாக நிராகரிக்கிறார். உங்கள் பாவங்களை போக்கி கழுவி விடுங்கள். என் கண்முன் நின்று தீமை செய்வதை நிறுத்துங்கள். தீமை செய்வதை விட்டு விலகி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுங்கள் என்று உரக்க கூறுகிறார். இஸ்ராயல் மக்கள் ஜெபிக்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், விழாக்களில் பங்கேற்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கைகளில் ரத்தம் இருக்கிறது. கடவுள் அவர்களுக்கு உங்கள் ஜெபங்களை நான் கேட்கப் போவதில்லை, உங்கள் பலிகளை நான் ஏற்கப் போவதில்லை என்று உறுதியாக மிகவும் திடமாக கூறுகிறார். நம்முடைய தவக்கால நோக்கம் வெறும் வெளிப்படையான சடங்குகள் அல்லது கடும் உபவாசங்கள் அல்ல. நாம் முதலில் செய்ய வேண்டியது பாவத்தை கழுவுதல், வாஷ் யுவர் செல்ஃப், தீமை செய்ய நிறுத்துவது, உண்ணான் முன்பிருப்பது, பாத யாத்திரை செல்வது, திரு யாத்திரை செல்வது, காவி உடை உடுத்துவது, ஜவமாலை செவிப்பது, சிலுவை பாதை சொல்வது, இவையெல்லாம் சடங்குகளாகவே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை கழுவதற்கான வழி நீதியை நாடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுங்கள், அநீதியை எதிர்த்து நில்லுங்கள். இதுவே ஏசாவின் கூற்றுப்படி தவக்காலத்தின் மைய நோக்கமாகும். நாம் செயலில் நீதியை கடைபிடித்தால் தான் நம்முடைய பாவங்கள் பனி போல வெண்மையாக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி 1:18 வசனம். இங்கே தவக்காலத்தின் தன்மை என்ன? இன்று வெளிவேடத்தை விட்டு பணியாளனாக மாறுதல். மத்தேயு நற்செய்தி 23:1-12. அதிகாரத்தை மறுத்து தாழ்மையை அணிந்து கொள்ளுதல். வெளிவேடு நிறைந்தவர்களை வழிபாடு ஏசாயா நிராகரித்தது போலவே இயேசு மக்காலத்து மறைநூல் அறிஞர்களையும் பரிசைகளை கடுமையாக விமர்சிக்கிறார், நேரடியாக விமர்சிக்கிறார். மறைநூல் அறிஞர்களும் பரிசைகளும் மோசையின அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் உங்களுக்கு சொல்லும் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்கிறார்களே தவிர செய்வதில்லை. இன்றும் அதே நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் உள்ளவர்களிடமிருந்து. பரிசேயர்கள் தங்கள் நீதியை மற்றவர்களுக்கு காட்ட விரும்பினார். தங்களது மறைநூல் பேழைகள் அகலமாக்கினார்கள். அவர்கள் சுமக்க முடியாத பாரங்களை மற்றவர் மீது சுமத்தினார்கள். ஆனால் தாங்கள் ஒரு விரல் கூட அசைக்க தயாராக இல்லை. இயேசுவின் போதனை என்ன? தவக்காலத்தின் சரியான தன்மையை பேசியது. அவர் மாற்று வழியை கொடுத்தார். பெரியவன் யார்? உங்களுள் பெரியவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் என்கிற மாற்று வழி. தம்மை தாமை உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார் என்கிற மாற்று வழி. எனவே தவக்காலத்தில் நம்முடைய மற்றவர்கள் மீது தீர்ப்பிடம், அவர்களை கண்டிக்கும் போக்கை விட்டுவிட வேண்டும். நாம் பணியாளராக மாறுவதே இந்த தவக்காலத்தின் தன்மை. நம்முடைய அதிகாரத்தை, கல்வியை, பதவியை தாழ்மையோடு மற்றவர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். நீதியும் அதிகாரத்தின் பணிவும் இறையியல் பார்வையாக இங்கு இருக்க வேண்டும். தலைவர்களின் பொறுப்பு என்ன? ஏசாயா கூறும் நீதியும் இயேசுவின் தாழ்மையின் கட்டளையும் நமது பொது வாழ்வில் மிகவும் பொருத்தமானவை. இன்று நமது பொது வாழ்வில் அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள், கோடீஸ்வரர்கள், இது பரிசேயர் விமர்சனம் பொருந்துகிறது.
இவர்களும் சுமக்க முடியாத பாரங்களை, சுமைகளை, அதிக வரிகள், அதிகப்படியான சட்டங்கள், சரியான கூலி கொடுக்காதது, ஏமாற்றுதல் போன்றவைகளால் அமுக்குகிறார்கள். நியாயமற்ற வேலை சுமை மக்கள் மீது சுமத்துகிறார்கள். நீதிக்கான அழைப்பு தவக்காலம் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நோக்கி ஏசாயா சொன்ன நீதி கட்டளையை வலியுறுத்த வேண்டும். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுங்கள், அநீதி எதிர்த்து நில்லுங்கள். நமது தவ முயற்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனமாறவும், தாழ்மையோடு மக்களை பணியாளராக சேவை செய்யவும் செபிக்க தூண்ட வேண்டும். இயேசுவின் இறையியல் போதனை இங்கே தாழ்மையே உண்மையான அதிகாரம் என்பதை நிலைநாட்டுகிறார். தாழ்மைதான் உண்மையான அதிகாரம். ஒரு சமூகம் தாழ்மையின் அடிப்படையில் சேவை செய்யும்போதுதான் அங்கு உண்மையான நீதி மலரும் என்கிறார் ஆண்டவர். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தவக்காலத்திலே தாழ்மையின் பணியாளராக மாறுவோமா? தவக்காலத்தின் நிறைவு நாளில் நம் வெளிவேடத்தை விட்டு உண்மையான நீதியையும் தாழ்மையையும் அணிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோமே. ஏசாயா கூறுவது போல நம்முடைய ஜெபங்கள் செயலில் நீதியை காட்டட்டும். ஒடுக்கப்பட்டோருக்காக உதவி செய்து அநீதியை எதிர்த்து நிற்போம். இயேசு கற்பித்தது போல நாமும் மற்றவர்கள் மீது சுமை சுமத்தாமல் பணியாளராக சேவை செய்து நம்மை நாமே தாழ்த்தி கடவுளின் பார்வையில் உயர்த்தப்படுவோம். நம்முடைய தாழ்மையும் நீதியும் நமது நாட்டை, நமது ஊரை, நமது பங்கை, நமது வீட்டை சோதோம் குமாராவின் பாவத்திலிருந்து விலக்கி பணிவோல தூய்மையாக்கப்பட, வெண்மையாக்கப்பட, சமுதாயமாக மாற, பங்காக மாற, குடும்பமாக மாற, தனி மனிதராக மாற நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வழியிலே நடப்போம். ஆமென்.